தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சென்னையில் இலங்கை தொடர்புடைய இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் இலங்கையை கண்டிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்படுவதை கண்டிக்கும் விதமாக இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க கோரி தமிழ் தேசிய கூட்டணி இன்று சென்னையில் பல இடங்களில் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள இலங்கை தொடர்புடைய அலுவலகங்கள், கோயில்கள், கடைகள் ஆகிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக எழும்பூரில் உள்ள புத்தர் கோயில், அண்ணா நகரில் உள்ள சிங்கள தம்ரோ பர்னிச்சர் கடைகள் ஆகிய இடங்களில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பகுதியிலிருந்து 4 நாட்டு படகுகள் மூலம் மீன்பிடிக்க சென்ற 35 மீனவர்களை நேற்று புத்தளம் கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். 4 நாட்டு படகுகளையும் கைப்பற்றினர். மீனவர்களை இன்று புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களை ஆகஸ்ட் 22 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் இலங்கை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.